ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் காது கேட்காத குழந்தைக்கும் ஆட்டிசம் குழந்தைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன வேறுபாடுகள் இருக்கும், எப்படி ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஆட்டிசம், காது கேட்காதது, ஊமையாக இருக்கிற குழந்தைங்க, இவங்க ரெண்டு பேருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருப்பாங்க. ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் ஆட்டிசமாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பெரா டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. குழந்தை காது கேட்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காது கேட்குற டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டோட பேர் பெரா. ஸோ அந்த டெஸ்ட் எடுத்து குழந்தைக்கு நல்லா காது கேட்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் சைல்டு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம அந்த டெஸ்ட்டு எடுக்கிறது ஒரு செகண்ட்ரி தான். அதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைக்கு காது தான் கேட்கலையா இல்லை ஆட்டிசமா அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நான் ஒன்றா சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, ஐ கான்டாக்டு. காது கேட்காத குழந்த, டெஃப் அண்ட் டம், காது ஊமை இந்த குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை நல்லா ஐ கான்டாக்ட் பண்ணும். எல்லா மனுஷங்களையும் ஐ கான்டாக்ட் பண்ணும். ஆனால் ஆட்டிசம் குழந்தைக்கு ஐ கான்டாக்ட் இருக்காது. ஆட்டிசம் குழந்தைங்க சின்ன சவுண்ட்ஸுக்கு பெரிய சவுண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. காது கேட்காத குழந்தையாக இருந்துச்சுன்னா சவுண்டுக்கு டோட்டலாகவே ரியாக்ட் பண்ணாது. ஆனால் ஆட்டிசம் குழந்தை பார்த்திங்கன்னா பஸ் ஹாரன் சவுண்டு, மிக்சி சவுண்டு, கிரைண்டர் சவுண்டு இதுக்கெலாம் ரொம்ப பயப்படுவாங்க. சின்ன சின்ன சவுண்டு கொண்டுட்டு போய் காதில் வச்சு அதை ஆட்டி ஆட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சவுண்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க ஆட்டிசம் குழந்தைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நேம் காலிங். நேம் காலிங் வேணால் ஆட்டிசம் குழந்தைக்கும் இருக்காது, காது கேட்காத குழந்தைக்கும் இருக்காது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆட்டிசம் குழந்தையாக இருந்துச்சுன்னா டோட்டலாக கம்யூனிகேஷனே இருக்காது. ஆனால் காது கேட்காத குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ணும். பாயிண்டிங் இருக்கும், ஐ கான்டாக்ட் இருக்கும். ஒரு பொருளை பார்த்து பாயிண்ட் பண்ணி நம்ம கண்ணை பார்த்து அந்த பொருள் வேணும் அப்படின்னு நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். ஆனால் ஆட்டிசம்க்கு ஐ கான்டாக்டும் இருக்காது, நம்மளோட கண்ணை பார்க்கவும் முடியாது, எந்த மனுஷங்களையும் பார்க்க முடியாது. ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையால் பாயிண்டிங் பண்ணி நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. இதுதான் ஆட்டிசம்க்கும் காது கேட்காத குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. ஆட்டிசம் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நிறைய சென்சரி இஷ்யூஸ் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு மைல்டாக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு மாட்ரேட்டாக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு சிவியராக இருக்கும். ஸோ சென்சரி இஷ்யூஸ் குழந்தைங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த காது கேட்காத குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா சென்சரி இஷ்யூஸ் இருக்காதுங்க. சென்சரி இஷ்யூஸ்னால் என்ன? நம்மக்கிட்ட மொத்தம் 8 சென்சஸ் இருக்குது. அந்த 8 சென்சஸும் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஒன்று ஹைப்போவாக இருக்கும், இல்லைன்னா ஹைப்பராக இருக்கும். அதை பற்றி நான் ஆல்ரெடி 5 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். சென்சரி இஷ்யூஸ் உங்கள் குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 6 வீடியோஸ் போட்டிருக்கேங்க. அதெல்லாம் தனித்தனியாக நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆட்டிசம் குழந்தைக்கு நல்லா காது கேட்கும். சில ஆட்டிசம் குழந்தைங்களால் பேசக்கூட முடியும், ஆனால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அம்மா அப்பா எல்லாமே சொல்ல முடியும். கலர்ஸ் நேமு, பேர்ட்ஸ் நேமு, அனிமல்ஸ் நேமு, ஷேப்ஸோட நேமு, நம்ம பேசுகிற வேர்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸோட பேர் எல்லாமே ஆட்டிசம் சில குழந்தைங்களால் சொல்ல முடியும். சில குழந்தைங்களுக்கு ஸ்பீச்சும் வராது. ஸோ அந்த குழந்தைங்க ஆ ஊன்னு சத்தம் போடுவாங்க. கம்யூனிகேஷனும் இருக்காது, ஸ்பீச்சும் இருக்காது. அதனால் ஆ ஊன்னு சத்தம் போடுவாங்க. அப்படி இருந்தால் அது ஆட்டிசம். அடுத்தது, இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்சரி இஷ்யூஸ் இருக்கும். அதனால டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ரெப்படிட்டிவ் பிஹேவியர்ஸ் நிறைய இருக்கும். நிறைய ரெப்படேட்டிவ் பிஹேவியர் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக பிஹேவியர் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது காது கேட்காத குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ்லாம் இருக்காது, ரெப்படேட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்காது, ஆட்டிசம் பிஹேவியர்ஸ் இருக்காது. நல்லா ஐ கான்டாக்ட் பண்ணுவாங்க, நல்லா சாட காமிப்பாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைய தொட்டு கூப்பிட்டிங்கன்னா உடனே திரும்புவாங்க. ஆனால் ஆட்டிசம் தொட்டு கூப்பிட்டிங்கன்னா உடனே திரும்ப மாட்டாங்க. மனுஷங்களோட எந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல் தன்னை போல் விளையாண்டுட்டு இருப்பாங்க. மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட மாட்டாங்க.
மற்ற குழந்தைங்கள அடிப்பாங்க, ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுவாங்க, டோ வாக்கிங் பண்ணுவாங்க, செல்ஃப் டாக் பண்ணுவாங்க, செல்ஃப் லாஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல பிஹேவியர்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடுறது, பொருட்களை எல்லாம் தூக்கி வீசி உடைக்கிறது, எந்த மனுஷனையுமே பார்க்காம தன்னை போல் விளையாண்டுட்டு இருக்கிறது, கூப்பிட்டா திரும்பி பார்க்குறது இல்லை, கையை தொட்டு கூப்பிட்டிங்கன்னா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா தான் அந்த குழந்தை வந்து ஆட்டிசம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட நார்மலான பீடியாட்ரிஷியன் நீங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்டையே ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டு காது கேட்கலையா இல்லை ஆட்டிசமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பெரா டெஸ்ட் எடுத்துட்டும் நீங்கள் ஆட்டிசமா இல்லை காது கேட்கலையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். காது கேட்கல அப்படின்னா அதுக்கு வேறு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஆட்டிசமாக இருந்துச்சுன்னா நிறைய தெரப்பிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆட்டிசம் அப்படின்னு ஒரு குழந்தை கன்ஃபார்ம் ஆனாலும் பெரா டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ பிரணீத்துக்கு பெரா டெஸ்ட் வந்து எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். பெரா டெஸ்ட் எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.